டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவு 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவத்தில் இருக்கிற பாக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு படிக்கிறவங்களும் சரி, ரிப்பீட்டாக ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். வரலாற்றில் காலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கிபிங்கிறது கிறிஸ்து பிறப்பிற்கு பின், கிமுங்கிறது கிறிஸ்துவுக்கு முன். அதை பொது ஆண்டு முன்னும் பொது ஆண்டுனும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வரலாற்றில் கிபி அப்படிங்கிறது கூடிக்கிட்டே போகும். நம்பர்ஸ் 500, 1000 அந்த மாதிரி கூடிக்கிட்டே போகும். அடுத்து வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. வரலாறுங்கிற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியாங்கிறது பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். நாணயவியல் அப்படிங்கிறது நாணயங்களை பற்றிய படிப்பு. கல்வெட்டியல் அப்படின்னா எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பை தான் கல்வெட்டியல்னு சொல்கிறோம். அடுத்து வலிமை மிக்க பேரரசரான அசோகரை பற்றி கொடுத்துருக்காங்க. பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர். ஏன்னா இவர் புத்த மதத்தை ஆசியாவில் பல்வேறு பகுதிகளுக்கு பரப்புனார். கலிங்க போருக்கு பின்னாடி பல உயிர்கள் மடிவதை கண்டு போர் தொடுக்கிறதே கைவிட்டார், ஜெயிச்சிட்டாரு. வெற்றி பெற்ற பிறகு ஒருத்தர் போரை துறந்தாரு அப்படின்னா அது அசோகர் தான். இவர் தன் வாழ்க்கையே அமைதியையும் அறத்தையும் பரப்புறதுக்காக அர்ப்பணித்தார். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யாருன்னு கேட்பாங்க. அசோகர் தான். அது உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியாக மருத்துவமனை அமைச்சு தந்ததும் அசோகர் தான். இவரோட உருவாக்கிய சாலையை தான் நம்ம இப்போவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றிருக்க 24 ஆரக்கல் சக்கரமும் அசோகரோட சாரநாத் கற்றூன்லேருந்து எடுக்கப்பட்டது தான். இதுலேருந்து அசோகரோட முக்கியத்துவம் நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் இவரை பற்றி 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கவே இல்லை. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸு, ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிகாம் இவங்கெல்லாம் வரலாற்றில் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சி இவங்களை பற்றின சான்றுகள் எல்லாம் எடுத்து மாமன்னர் அசோகரோட சிறப்புகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம்தான் சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற ஆங்கிலேய எழுத்தாளர், இவர் ரொம்ப முக்கியம். சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற ஆங்கிலேய எழுத்தாளர் தான் அசோகரை குறித்து அவரோட வரலாற்று ஆவணங்களை சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். யார்? சார்லஸ் ஆலன். இவர் வெளியிட்ட நூலோட பெயர் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு ஒரு நூலை அவர் வெளியிட்டார், எல்லா சான்றையும் வச்சு. அதுக்கப்புறம் தான் அசோகரை பற்றின அவரோட பொற்கால ஆட்சி குறித்த செய்திகள்லாம் வெளிவந்துச்சு. சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கற்றூன்லையும் காணப்படுற சான்றுகள் அசோகரோட பெருமையை எடுத்து சொல்லுது. மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியோட நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். அப்படி அடுத்து வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றி படிக்கிறது தொல்லியல் ஆகும். இந்த தொல்லியல் ஆய்வுக்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் இருக்குது. குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னானான்ஸ் மனிதர்கள் பிரான்ஸில் உள்ள லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்திருக்காங்க. அந்த வாழ்ந்ததுக்கான தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிருக்கு. இவங்க இறந்தவங்களை புதைக்கிற பழக்கம் இருந்துச்சு. மானுடவியல், ஆர்த்தோபாலஜி அப்படின்னா பரிணாம வளர்ச்சி, மனிதனோட பரிணாம வளர்ச்சி பற்றி படிக்கிறது தான் ஆர்த்தோபாலஜி. இதில் 2 கிரேக்க வார்த்தைகள் இடம்பெறுது. ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா மனிதன், லோகோஸ் அப்படின்னா எண்ணங்கள் அல்லது காரணம் அப்படின்னு அர்த்தம். சமூக நிகழ்வுகள் பற்றி முழு விளக்கத்தையும் இது தருது. அடுத்து மனிதர்கள் அவர்களோட வாழ்விடங்கள் பார்க்க போகிறோம். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ ஹெபிலிஸ் தென்னாப்பிரிக்கா, ஹோமோ எர்கட்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஏசியா. நியாண்டர்தால் மனிதர்கள் யுரேஷியா, ஐரோப்பா மற்றும் ஆசியா. குரோமேக்னானான்ஸ் பிரான்ஸ். பீஹிங் மனிதன் சீனா. ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா. ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்குற பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற சில மக்கள்கிட்ட இன்னமும் அந்த பழக்கம் இருக்குது. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்குறது. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் குகையில் வாழ்ந்தவங்க ஓவியம் வரைந்தாங்க. எந்தெந்த ஓவியம் எங்கெல்லாம் இருக்குன்னா, கீழ்வளைங்கிற இடத்துல விழுப்புரத்தில் இருக்குது, உசிலம்பட்டிங்கிற இடம் மதுரையில் இருக்குது, குமுதிபதி மாவடைப்பு ரெண்டுமே கோயம்புத்தூரில் இருக்குது, கோவை தான் குமுதிபதி மாவடைப்பு. அடுத்து பொறிவரை கரிக்கையூர் நீலகிரிங்கிற இடத்துல இருக்குது. நாகரிகங்கிற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான ஸ்விஸ்ஸுங்கிறதுக்கு பொருள் நகரம். தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எப்படின்னா செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை, ஓடு இதெல்லாம் எடுத்து காலத்தை கண்டுபிடிக்கலாம்.
பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகிறாங்க. பாட்டு பாடுறாங்க, புறநானூறு இலக்கியம்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. வான்வழி புகைப்படங்கள் அதுவும் இல்லாமல் புதையுண்ட நகரங்கள் இருக்கிற மேற்பரப்பை கண்டுபிடிச்சி கொண்டு வரதாகவும், நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும், எஞ்சிய தொல்பொருள் புதையுண்டு இருக்கிறவா இல்லையா அப்படிங்கிறத ரேடார் மூலமாக அறியறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏஎஸ்ஐ அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்திய தொல்லியல் துறை. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிகாம். இவரை பற்றி நிறைய தடவை கேள்வி கேட்டிருக்காங்க. அலெக்சாண்டர் கன்னிகாம் இவர் ஒரு நில அளவையாளர். இவரோட தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. இதை நிறுவனது அலெக்சாண்டர் கன்னிகாம். வெங்கலக்காலம்னா என்னென்னா மக்கள் வெங்கல பொருட்களை பயன்படுத்துகிறது தான் வெங்கலக்காலம். மெகர்கர் அப்படிங்கிற சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி. சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி எதுன்னு கேட்டாங்கன்னா மெகர்கர் தான். இது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். இது எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் இருக்கிற பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போல நாட்டு பள்ளத்தாக்கில் இது அமைஞ்சிருக்கு. இது தொடக்க கால மனிதர்கள் இங்கே வாழ்ந்ததாகவும் வாழ்ந்த இடத்துல இது ஒன்று. இங்கே மக்கள் வேளாண்மை கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. பொது ஆண்டுக்கு முன் 7000 ஒட்டிய காலத்திலேயே மெகர்கர் நாகரிகத்தின் முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்று கிடைச்சிருக்கு. அதனால தான் இது நாகரிகம். முன்னோர்களை கட்டுறதுக்கு ஏன் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அது வலுவானதாக இருக்கும், நிலச்சி நிற்கும், நெருப்பை கூட தாங்கும், நீரில் கரையாது. அதனால தான் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. ராகிர்கல் மாநிலம் ஹரியானா, இடம் ராகிர்கல். இது முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா காலத்தை சார்ந்தது. அதே மாதிரி முதல்ல மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எதுன்னு கேட்பாங்க. செம்பு தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. மொஹஞ்சதாரோவில் வெங்கலத்தால் ஆன ஒரு சிறிய பெண் சிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் நடன மாது. இந்த சிலையை பார்த்தது சர் ஜான் மார்சல். பேர் எல்லாம் முக்கியம். முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபோது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்க பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலை அக்காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்தது. அவர் நினைச்ச மாதிரியே இருந்தது. இதோட பேரு நடன மாது. கேவிடி அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. கொர்க்கை வஞ்சி தொண்டி. இது பாகிஸ்தானில் இன்றைக்கும் இருக்குது. கொர்க்கை வஞ்சி தொண்டி மதுரை உரை கூடல்கர் அப்படிங்கிற பெயர் வச்சிருக்கிற ஊர்கள் இன்னமும் அங்கே இருக்கான். கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்கள் கூட இருக்குது. எங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கான். ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காப்ரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காபிரி பாலா, பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களில் முழுமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா பழங்கால எழுத்துக்களை படிக்கிறது மூலிமா அவங்களோட நாகரிகத்தை முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்றைய வரைக்கும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா டிரான்ஸ்லேட்டர் இல்லை. பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஏதாவது சான்றுகளை தான் நம்ம தேட வேண்டியிருக்கு. என்னென்னு பார்க்கலாம். உடை. அவங்க பொதுவாக பருத்தி ஆடைகளை தான் பயன்படுத்தினாங்க. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைக்கிறதுக்கான சுழல் அச்சுகள் மூலயமா அவங்க நூற்க கற்றுருந்தாங்க. நூல் நூற்கிறதுக்கு கற்றுருந்தாங்கங்கிறது தெரியுது. அவங்க கம்பளி ஆடைகளை பயன்படுத்தி இருக்காங்க. அவங்க அன்பும் அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா தரைமட்டத்துக்கு உயர்த்தப்பட்ட இடத்துல தான் தலங்கள் இருக்குது. அவங்கள்ட்ட படைகள் இருந்ததுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை. ஆயுதங்களும் கொஞ்சம் தான் இருக்குது. அவங்க அதிகமான ஆபரணங்கள், விலை மதிப்பு மிக்க நகைகள் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆண் பெண் இருபாலருமே நகைகளை விரும்பி அணிஞ்சிருக்காங்க. கழுத்தணி, காதணி, மோதிரம், தங்கம், வெள்ளி, செம்பு, சங்கு, சுடுமண் இந்த மாதிரியான கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை பற்றி அறிந்திருக்கவில்லை. மிக முக்கியமானது, சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினாங்க. அது பேர் கார்னிலேயன். அதே மாதிரி மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற இடத்தை உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் அறிவிக்கப்பட்டிருக்கு. முதல் எழுத்து வடிவம் யாரோடதுன்னா சுமேரியர்களோடது தான் முதல் எழுத்து. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்காக தரப்பட்ட முறை. இதை ஐசோடப், கார்பனோட கதிரியக்க ஐசோடப்பான கார்பன் 14 பயன்படுத்துகிறாங்க. இதோட பேர் கார்பன் முறை, கார்பன் 14 இல்லைன்னா C14 முறைன்னு சொல்லுவாங்க. C14னா வயது கணிப்பு முறையை தான் C14 அப்படின்னு சொல்கிறோம். இதை கார்பன் முறை இல்லைன்னா கார்பன் 14 அப்படின்னு கூட சொல்லலாம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் தான். 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. நாலங்காடி, அல்லங்காடின்னு 2 வகையான அங்காடிகள் மதுரையில் இருந்திருக்கு. நாலங்காடின்னா பகலில்
டே ஷாப். அல்லங்காடி அப்படின்னா நைட்டில் இருக்கிறது, அப்படின்னாலே நைட்டுன்னு பொருள். இதை வச்சு நாம் நைட்டு பகல் ரெண்டுத்துலேயுமே மதுரை இயங்கி இருக்குது. அதனால தான் இந்த தூங்கா நகரம் 2 டைம்லையுமே பெண்கள் போயிட்டு ஷாப் பண்ணியிருக்காங்க. அடுத்து புகாருங்கிறது துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். சேரநாடு எந்தெந்த இடம்னு சொல்லியிருக்காங்க, கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளாலாம் சேரநாடு. சோழ நாடு எதுனா தாத்தி, நாத்தி, பூன்னு போட்டுக்கோங்க. தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை. தாத்தா தீன்னு நான் படித்தேன், அதை வச்சு சொன்னேன். தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டம் சோழ நாடு. பாண்டிய நாடு தென் மாவட்டங்கள்லாம் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, இதெல்லாம் பாண்டிய நாடு. தொண்டை நாடு எதுனா காஞ்சி, திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம். வடக்கு பகுதி எல்லாம் தொண்டை மண்டலம்னு சொல்லுவாங்க. எந்தெந்த பகுதி, எந்த தென் மாவட்டங்கள் எதுன்னு கூட கேட்கலாம், வடக்கு பகுதி எதுன்னு கூட கேட்கலாம், படிச்சுக்கோங்க. அடுத்து சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேளமுடைத்து, தொண்டை நாடு சான்றோன் உடைத்து. அடுத்து பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பிரபஞ்சவியல், காஸ்மாலஜின்னு பேர். காஸ்மாஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல்லாகும். காஸ்மாலஜி, காஸ்மாஸ் என்பது கிரேக்க சொல். ஓர் ஒளியாண்டு என்பது ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு தான் ஒளியின் திசைவேகம். வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டரு. அதே சவுண்டுக்கு கேட்டிங்கன்னா 330 மீட்டர். சவுண்டு கம்மி, லைட்டு ஜாஸ்தி. சூரியனை கற்பனை பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. பூமி மாதிரி சூரியன் 1.3 மில்லியன் பூமியை சூரியனுக்குள்ளே அடக்க முடியும், அவ்வளோ பெருசு. கோள்களோட வரிசையை ஞாபகத்தில் வைக்க, புதுவெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறத சங்க இலக்கியம் வாயிலாக அறியலாம். பாடல் சிறுபா நாற்றுப்படையில் காணப்படும் வால்நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படிங்கிற பாடல் வரி தான் உதாரணம். சிறுபா நாற்றுப்படை பாடல், விசும்பின் கோல்மீன் அப்படின்னு வரும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். நம்ம 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற வண்டியில் போனால் கூட சூரியனை போய் அடைய 21 வருடங்கள் ஆகும். இஸ்ரோ செவ்வாய்க்கோளை 6000க்காக, செவ்வாய்க்கோளோட வளிமண்டலம் தரைப்பகுதி 6000க்காக 24/9/2014 மங்கள்யான்கிற விண்கலத்தை அனுப்புச்சு. இந்தியா விண்கலம் அனுப்பியிருக்கு. இதே மாதிரி ஃபஸ்ட்டு அனுப்பின நாடு ரஷ்யா செவ்வாய்க்கு, அடுத்து நாசா, யூஎஸ்ஏவோட நாசா. 3வது இடத்துல ஐரோப்பியா இருக்குது. அடுத்து நாம் இருக்கோம். 4வது இடத்துல தான் இஸ்ரோ இருக்குது. நிலவை பற்றி 6000க்கு இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1. 2008ஆம் ஆண்டு இது விண்ணில் செலுத்தப்பட்டது. முதல்ல சந்திரன் 6000க்கு அனுப்புனது சந்திராயன் 1. பூமியோட சுழலும் வேகம் எப்படி இருக்குன்னா, நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670, 60 டிகிரி வடக்கு அச்சரேகையில் 845. இதே துருவ பகுதியில் பார்த்தீங்கன்னா சுழியமாக இருக்கும். சுழியம் அப்படின்னா துருவ பகுதியில் சுத்தாது. நள்ளிரவு சூரியன் என்பது 2 அரை கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் தலைக்கு மேல் சூரியன் தெரியும் நிகழ்வு தான் நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சொல்கிறோம். சூரியனோட அண்மை புள்ளி என்கிறனா சூரியன் பக்கத்தில் வரும், பூமிக்கு பக்கத்தில் சூரியன் மிக அருகில் வர்றத அண்மை புள்ளினும், சூரியன் ரொம்ப தூரமாக போயிடுது, பூமியை விட்டு ரொம்ப தூரமாக போகிறத தொலைவு, சேய்மை புள்ளின்னு சொல்கிறோம். மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் இருக்குது. 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இது அமைந்து. இலக்கியத்தில் அதோட இடம் பார்க்கலாம். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம், முல்லைனா காடு, மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடம், நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடம், பாலை மணலும் மணல் சார்ந்த பகுதி, கடற்கரை ஒட்டின பகுதி தான் பாலை. நிலச்சந்தி அப்படின்னா என்னென்னா 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியது, அப்படி இல்லைன்னா 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியது. நிலப்பரப்பை இணைக்கிறது, நீர்ப்பரப்பை பிரிக்கக்கூடிய குறுகிய நிலப்பகுதி தான் நிலச்சந்தி. அடுத்ததா தருமபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற பீடபூமிகள். தருமபுரி, கோயம்புத்தூர், மதுரைன்னு 3 பீடபூமிகள் இருக்குது. ஆற்று சமவெளிகள் பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்குச்சு. பண்டைய நாகரிக தொற்றில் ஆற்று சமவெளி. இந்தியாவில் சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்று சமவெளிகளின் நாகரிகங்கள் தோன்றி செழித்தோங்கின. நாகரிக தொட்டில் ஆற்று சமவெளி. புவியின் மேற்பரப்பில் உள்ள பொருட்களை அரித்து அகற்றுதலை தான் அரித்தல்னு சொல்கிறோம். இவ்வாறு அரிக்கப்பட்ட பாறை துகள்கள் கடத்தப்பட்டு தாழ்நிலங்க பகுதியில் படிய வைக்கிறாங்க. இந்த மாதிரி படிகிறத படிய வைத்தல்னு சொல்கிறோம். உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரம் 8848,
மரியானா அகழி வந்து 10,998 மீட்ரு. அதாவது அகழிக்குள்ளே எவரெஸ்ட்டை போட்டால் முழுகிடும், அந்த அளவுக்கு ஆழமானது மரியானா அகழின்னு சொல்லியிருக்காங்க. கடலோட ஆழத்தை மீட்டர்னு சொல்கிறோம். ஸ்பெயின் நாட்டின் மாலுமி யாருன்னா பெர்டினாண்ட் மெகலன் தான் வந்து பசிபிக் அப்படிங்கிற பெயரை வச்சார். பசிபிக் அப்படின்னா அமைதின்னு அர்த்தம். அமைதியோட பெயர் தான் வந்து பசிபிக். கால்வாய் எந்தெந்த இதை பிரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 6 டிகிரி கால்வாய் வந்து இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்குது. இந்திரா ரா 6ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 வந்து மாலா மினி, மாமி வந்து 8, மாமி 8. 9 வந்து லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும், லட்சம் வந்தால் 9 லட்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 டிகிரி கால்வாய் வந்து அந்தமான் தீவையும் நிக்கோபாரையும் பிரிக்குது. அந்தமான் நிக்கோபாரை பிரிக்கிறது 10, இந்திரா இந்தோனேஷியா 6, மாலா மினி வந்து 8. அதே மாதிரி லட்சத்தீவையும் மினிக்காயும் பிரிக்கிறது 9. மெகாலயாவில் இருக்கிற மொன்சிராம் அப்படிங்கிறது அதிகமாக மழை பொழிகிற பகுதி. அதே மாதிரி ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்சல்மார் அப்படிங்கிறது குறைவான மழை பொழியும் பகுதி தான் வந்து ஜெய்சல்மார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையின்படி, எத்தனாவது அட்டவணை? 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. முதல்ல செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது தமிழ் 2004. தற்போது 6 செம்மொழிகள் இருக்குது. சமஸ்கிருதம் 2005ஆம் ஆண்டு, தெலுங்கு மற்றும் கன்னடம் வந்து 2008ஆம் ஆண்டும், மலையாளம் வந்து 2013ஆம் ஆண்டும், ஒரியா வந்து 16ஆம் ஆண்டு செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டன. மொத்தம் 6 மொழிகள் இருக்குது. இப்போ கூட சில மொழிகளை அங்கீகரிச்சிருக்காங்க. இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள், 5வதாக தான் நாம் இருக்கோம், 5% தான் இருக்கோம். இந்தி 43, வங்காளம் 8%, தெலுங்கு வந்து 6.93, மராத்தி 7, தமிழ் 5, 5வதாக தமிழ் 5%. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டை சேர்ந்தது தான். அதில் பெரும்பாலானவை தமிழ் மொழியில் தான் இருக்குது. எந்தெந்த நடனம் எந்தெந்த பக்கம் அப்படின்னா, வட இந்தியாவில் கதக், அஸ்ஸாமில் வந்து சத்ரியா, மணிப்பூரில் மணிப்பூரி, ஒடிசாவில் வந்து ஒடிசி, யக்ஷகணம் அப்படிங்கிறது கர்நாடகாலையும், கதகளிங்கிறது கேரளாலையும், தமிழ்நாட்டில் பரதநாட்டியம், ஆந்திர பிரதேசத்தில் வந்து குச்சிப்புடி. அடுத்து இந்திய நாட்டுப்புற நடனங்கள், எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த நடனங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், எல்லா நடனங்களும் தமிழ்நாட்டில் இருக்குது. கேரளா தொய்யம், மோகினி ஆட்டம். பஞ்சாப் வந்து பாங்க்ரா, குஜராத் வந்து கார்பா, தாண்டியா. ராஜஸ்தான் வந்து கர்பேலியா, கூமர். உத்தரப்பிரதேசம் ராஜலீலா. உத்தரகண்ட் வந்து சோழியா. அஸ்ஸாம் வந்து பிஹு. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக இருக்குது. இந்த சொன்னது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற நூலில் சொல்லியிருக்காரு. வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுறதுனால இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர் ஸ்மித் சொல்லியிருக்காரு. அடுத்து நெல்சன் மண்டேலா பற்றி பார்க்கலாம். இவர் தென்னாப்பிரிக்காவோட இனவெறிக்கு முடிவு கட்டினார். 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின்னாடி 1990ஆம் ஆண்டு தான் விடுதலை ஆகிறாரு. தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறி, தென்னாப்பிரிக்கா வந்து உலக அளவில் அமைதியை நிலவணும் அப்படிங்கிற மனித உரிமை போராட்டத்தோட முன்னோடியாக நெல்சன் மண்டேலா இருந்தார். டாக்டர் PR அம்பேத்கர் பற்றி கொடுத்துருக்காங்க. இவரை வந்து பாபா சாஹேப்னு பிரபலமாக அழைப்பாங்களாம். பாபா சாஹேப். இவர் ஒரு சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி. இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரு. 1915 MA பட்டம், 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம், அதுக்கு முன்னாடியே லண்டன் பொருளாதார பள்ளியில் DSc அப்படிங்கிற பட்டத்தையும் வாங்கியிருக்காரு. இவர் அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். இவரை அரசியலமைப்பின் தந்தையாக கருதுகிறோம். இவர் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றிருக்காரு. இவரோட மறைவுக்கு பின்னாடி இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. 1990 டாக்டர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுக்கப்பட்டது. எழுத்தறிவு சதவீதம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2011ஆம் ஆண்டோட கணக்குப்படி. அதிகமான எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, மாவட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி, 92.14. இது தமிழ்நாடு அளவில் கன்னியாகுமரி ஃபஸ்ட்டு. அடுத்து சென்னை 90.33. லாஸ்ட்டாக எது இருக்குன்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணகிரி. அடுத்து பாலின விகிதமும் கொடுத்துருக்காங்க. தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களோட எண்ணிக்கையை சொல்கிறது தான் பாலினம்.
நீலகிரியில் அதிகமான பாலினம் 1041, ரெண்டாவது தஞ்சாவூர் 1031, மூணாவது நாகப்பட்டினம் 1025. கம்மியானது எங்கன்னா ராமநாதபுரம் 977, கிருஷ்ணகிரி 956. லாஸ்ட்டு வந்து ராமநாதபுரம் தான். இதோட 6ஆம் வகுப்பு முதல் பருவத்துக்கான பாக்ஸ் கொஷின் முடியுது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.